இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இது மை கார்டன் வாய்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ஃபேரி ரோஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேரி ரோஸ்னாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு செமி கிளைம்பிங் ரோஸ் தான். அதாவது அது அப்படியே பஞ்சாக கிளைம்பிங் ரோஸ் மாதிரியே பூக்கும். அதோட ஸ்டெம் கூட அவ்வளோ திக்காக இருக்காது, தின்னாகவே இருக்கும். அந்த ஸ்டெம் ஸ்ட்ரைட்டாக நிற்கணுன்னா நம்ம சப்போர்ட் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் தான் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஃபேரி ரோஸ் பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இது புதுசாக வாங்கி ஒரு 3 நாள் நம்ம வீட்டுக்கு நம்ம இடத்து கிளைமேட் செட் ஆகுறதுக்கு ஒரு 3 நாள் அப்படியே கவரோடு வச்சுட்டு நட போகிறேன். இது எப்படி அந்த ரீபாட்டிங் பண்ண போகிறேன், பாட்டிங் மிக்ஸ் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பாட்டிங் மிக்ஸாக நான் ஒரு 60% தோட்டத்து மண், 20% மணல், 20% வேர்மி காம்போஸ்ட் எடுத்திருக்கேன். வேர்மி காம்போஸ்ட்டுக்கு பதில் கவுடங் பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் காய்ச்சி போனதாக, அதாவது ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது வேர்மி காம்போஸ்ட் எல்லாம் ஈரம் இல்லாமல் காய வச்சு போடுறது ரொம்ப நல்லது. அதுதான் ஃபங்கல் அட்டாக் வராமல் இருக்கும். இந்த மண் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த செடிக்கு கண்டிப்பாக 10 இன்ச் பாட் நமக்கு தேவை. 10 இன்ச் தொட்டி எடுத்திருக்கேன். இதில் அடியில் ட்ரைனேஜ் ஹோலில் நம்ம ஸ்டோன் போடணும். ட்ரைனேஜ் ஹோல் கண்டிப்பாக ஒரு 2-3 இருக்கணும், தண்ணி தேங்காமல் இருக்கணும்னு சொன்னால். நம்ம கலந்து வச்சுக்கிற மண் கலவையோட வேப்பம் புண்ணாக்கு, நீம் கேக்குன்னு சொல்லுவோமே, அது நம்ம சேர்த்துக்கணும். நர்சரியில் வாங்குறது நல்லா இருக்குது. அது சீட்ல இருந்து செஞ்சுருக்காங்க, அது நல்லா இருக்குது. அமேசானில் வாங்கினது இலையிலேருந்து பண்ணியிருக்காங்க, க்ரீன் கலரில் இருந்தது. அதை விட இந்த சீட்லேருந்து செஞ்ச புண்ணாக்கு தான் நல்லாயிருக்கு. அது ஒரு கையளவு போடணும். அப்புறமா நம்ம போன் மீல், ஸ்டீம்டு போன் மீல் ஒரு கையளவு போடணும். இது எல்லாத்தையுமே மண் கலவையில் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த தொட்டியில் பாதி அளவு மண்ணை நிரப்பணும். அதுக்கு மேலே நம்ம செடியை வைக்க போகிறோம். பாதி அளவு மண்ணை நிரப்பிட்டு இப்போது நம்ம அந்த செடியை கவரை கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், இந்த செம்மண்ணிலேயே தான் அவங்க நட்டு வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. ஏன்னா அது அங்கங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது அது அசையாமல் இருக்கணுங்கிறதுக்காக டைட்டாக செம்மண்ணில் நட்டுருப்பாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வேறு அஃபெக்ட் ஆகாமல் அந்த செம்மண் கலவை கொஞ்சத்தை எடுத்துடணும். அது வேறு பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறத வச்சுட்டு மற்றபடி நம்ம செடி அசையாதபடி வெளியில் இருக்கிற மண் கலவையை எடுத்துகிட்டு இப்போது தொட்டியில் வச்சு அது மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற மண் கலவை மீதி இருக்கு, அதை போட்டு நல்ல டைட்டாக பேக் பண்ணணும். சைட்லலாம் இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அப்படி மண் இறங்கி போயிடும். அதனால் மண் நிரப்பிட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணிடணும். சைடில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு பேக் பண்ணணும். இதை அதாவது நம்ம நட்டுட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றணும், குளிர தண்ணி ஊற்றி. அப்போ அதை ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி வெளியே வருதா, அடைப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம முதல் முறையாக ஊற்றும்போது நிறைய தண்ணி ஃபுல்லாக ஊற்றி பார்க்கணும். இந்த செடி பாருங்கள், பஞ்சாக அந்த பூ இருக்கிறதுனால அப்படியே படுத்துக்கும். அதனால் சப்போர்ட்டுக்கு நம்ம நான் பேம்பு குச்சி நட்டுருக்கேன். எனி சப்போர்ட் நீங்கள் கொடுக்கலாம், பிளாஸ்டிக்லையோ ஸ்டெம்மோ இல்லை இந்த மாதிரி பேம்பு குச்சியோ வச்சு அதில் அந்த ஸ்டெம்மை நான் கட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் அது தரையில் அப்படியே கீழே விழாமல் இருக்கும், கட்டி வச்சுருக்கேன். இந்த பூ ஒரு வாரத்துக்கு இது அப்படியே இருக்கும். அதாவது ஒரு பஞ்சாக ஒரு லீஃப் நோடுக்கு இடையில இருந்தும் மொட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி அதாவது கீழே இருந்தே ஓரளவுக்கு 3 இலை வரும். 3 இலை நம்ம மற்ற ரோஸ்லலாம் மேலே மட்டும் 3 இலை வரும்ல, இதில் அப்படி இல்லை. அடிப்பகுதி கொஞ்சம் மேலே இருந்தே 3 இலை வர ஆரம்பிச்சிடும். அது வர ஆரம்பித்தோடனே அந்த ஸ்டெம் தான் பூக்கிற ஸ்டெம்முன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பூ பூத்து முடிஞ்ச உடனே அதை கொஞ்சம் நல்ல ஒரு பாதி அளவில் கொஞ்சம் கீழே இருந்தே நம்ம கட் பண்ணணும். ரொம்ப அடிப்பகுதியிலேருந்து இல்லாமல் ஒரு பாதி அளவுலேருந்து கட் பண்ணணும். இந்த ஃபேரி ரோஸை பொறுத்த வரைக்கும் அடிப்பகுதியில் இருந்து தான் புது ஸ்டெம் வந்துக்கிட்டே இருக்கும். பேஸில் இருந்து அடிப்பகுதியில் இருந்து தான் புது ஸ்டெம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான்
நிறைய பூத்துட்ருக்கோம். நம்ம இந்த பூத்த ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டோன்னா அதுலேருந்து பிரான்ச் வரும். ஆனால் அதை விட அந்த அடிப்பகுதியிலேருந்து வர ஸ்டெம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் தான் நிறைய மொட்டுக்கள் வந்து பூக்கவும் செய்யும். இதுக்கு மற்ற ரோசஸ் கொடுக்குற மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை பெஸ்டிசைடு கொடுக்கணும். நீம் ஆயிலோட லிக்விட் சோப் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா இதில் இலை சுருட்டல் நோய் வரும், ஒயிட் மீலி பக்கம் வரும். இந்த செடியை சூரிய ஒளி நேரடியாக படுற இடத்துல வச்சு வளர்க்கணும். அப்போ தான் நிறைய பூக்கும். மேல் மண் ஈரம் காஞ்ச உடனே நம்ம தண்ணி ஊற்றணும். அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இதுக்கு உரம் போடணும். ஆர்கானிக் உரமும் போடணும். டிஏபி அல்லது என்பிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவும் போட்டு விட்டோன்னா பூத்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.